ओम हां भवस्य देवस्य भक्ताय नमः। ईशानस्य देवस्य भक्ताय नमः। रुद्रस्य देवस्य भक्ताय नमः। भीमस्य देवस्य भक्ताय नमः। महादेवस्य भक्ताय नमः। ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய அருளாலும் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாசாமிகளுடைய பரம அனுகிரகத்தினாலும் நமது ஆசிரமத்தில் வருடந்தோறும் தாய்மானவர் பாடல்கள் முற்றோதுதல், திருவாச்சகம் முற்றோதுதல், திருக்குறள் முற்றோதுதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் முக்கியமாக இந்த வருஷாபிஷேகம் என்ற தட்சிணாமூர்த்தியினுடைய கும்பாபிஷேகம் நடந்த அந்த பெருந்திருவிழாவை ஒட்டி நடைபெறும். சென்ற வருடம் இந்த வருடம் அதற்கு முந்தின வாரத்தில் வைத்துக் கொள்வது என்று வைத்திருக்கிறோம். இந்த வருட திருவாச்சக பாராயணம் இன்று நமக்கு தொடங்குகின்றது. சாமிஜியோட அருளால் தொடங்குகின்றது. ஐயா அவர்கள் நமக்கு வழி நடத்துவார்கள். ஸ்ரீ சிவபுராணம். தொல்லை இரும்புறவி சூழும் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவோன் கோன் திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாயின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சரங்கள்
பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு ஒன்றல் பூங்கடல்கள் வெல்க கரம் கூடிவாழ் மண்ணிலும் கோங்கடல்கள் வெல்க சிரம் கூடிவாழ் ஓங்குவிக்கும் சீரோர் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி என்னை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயதேவ நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா திருமுறையம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அகலால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை அல்ல சிவபுராணம் தன்னை முந்தை நிலை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்பதற்கு எட்டா ஏழாக்களிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருசீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாகின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிருந்து வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாகின்ற மெய்யா விமலா விடைபாடா வேதங்கள் ஐயா ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் கவியாய் யமனாம் விமலா பொய்யாயெல்லாம் போயகல வந்தருளே மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழிலே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுங்கில் நாடகத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கலந்தவாள் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிவந்தடியா சிந்தனையுள் தேனோடு என்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் உரையுடையாய் விண்ணோரையேத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வழிவினை என்றன்னை மறைந்திட உடைய மாய இருளை அறமாவம் என்னும் அறங்கைத்தாய் கட்டி புறந்தோள் போர்த்து எங்கும் புழுவனுக்கு ஊழி மலர்சோறு போன்றது வாயிற் குடியை மலர்ந்த புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கி மனத்தால் விமலா உனக்கு கலந்தாய் கசிந்து முழுதும் நடந்தாயில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேலந்தருளே நீர் கடல்கள் காட்டி நாயர் கடலாய் கிடந்த அடியேற்கு தாயிற் கிடந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே
தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் அஞ்சம் கெட பேராகுகின்ற பெருவருளை பேராரே ஆறாவுவே அழகிலா பெம்மானே ஓராதா உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் நித்தியல் ஆறுயிராய்ந்தானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருவே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூடனை ஞானத்தால் கொண்டுள்ளாம் தருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காருண்யம் காவலனே காந்தரிய பேரொழியே ஆற்றிட வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தாய்வா தேற்றனே தேற்ற தெளிவே சிந்தனையில் ஊற்றானார் அமுதே உடையானே வேற்றுகால விடக்குடமில் உருக்கிடப்ப ஆதேயம் ஐயா அரணே ஓகென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் லேட்டிங்கு வந்து விடை பிறவி சாராமே கள்ள புலக்குறம்பை கற்றளிக்க வல்லானே நல்லிருள் நட்டம் பயிராடும் நாடனே தில்லையில் கூத்தனே தென்பாடி நாட்டானே அல்லல் பிறகு அறுபானே ஓவென்று சொல்லற் அறியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து காவாய் கனக திரளே போட்டு மலையானே போற்றி போற்றி மாணிக்க வாசகரின் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை சிவபெருமானின் அருள் செயல்கள் தில்லை மூதூராடிய திருவழி பல்லுயிர் எல்லாம் பயின்றளாகி கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளது அன்புமி தோற குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணே மாமலை மகேந்திர மகனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாட தேரருள் நல்லாடோடு நயப்புறையேறியும் பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடு என்றும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சியவாயவள் வீராவு கொங்கை நல்தடம் படுந்தான் கேவடராகி கிழிறது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை வகையிலிருந்து தந்தம் பாடியில் நான் மறையோனாய்
அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் பேருடையீசன் புவனியை முய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி கொண்டு குடலாடதன் மிசை சதுபட சாந்தாய் தானெழுந்தருளியும் வேளம்புத்தூர் வீட்டேரருளி கோலம் பொலிவே காட்டிய கொள்கையும் கனி அருளிய முழு தழல் மேனி சொற்கது ஆக காட்டிய தொன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவித்து இசைய பெறாது ஆண்டான் எங்கோணருளியிருப்ப பூண்டே சோதியை தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளே இறையாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாகிய குழலும் பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பம் போவன மதனி பொலிந்தினிதருளே தூவனமேனி காட்டி தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளே பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெரும் துறை செல்வம் ஆகி கருவாஜோதி கலந்த கல்லமும் பூவல மதனி பொழிந்தினிதருளே பாவனாச ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்தம் நன்னி சேவகனாகிய நன்மையும் விருந்தினராகி வெண்காடனில் குழந்தின் கேளன்று இருந்த கொள்கை பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டம சித்தி அருளிய வேண்டுவனாகி வேண்டுரு கொண்டு பாடது தண்ணில் கலந்த கள்ளம் கை காட்டிட்டு வேண்டொரு கொண்டு தக்கானொருவனாகிய தன்மையும் போரே ஊரினில் உகந்தினிதருளே ஆயிரம் பாலகனாகிய பரிசும் பாண்டோர் தண்ணீர் ஈண்ட இருந்தும் தீனில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் நமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைவருடனில் இருத்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆகிய பரிசும் திருவாதியத்தில் சீர்படையிருந்து மறுவார் குறையோடு ஆயில வண்ணமும் தேவகராகிய சில ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் ஐயாரில் செய்த நாயையும் துருத்தி தன்னில் அறுத்தியோடு இருந்தும் மதனில் காட்சி கொடுத்தோம் கழுகொன்றனில் வழுக்காது இருந்தும் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் அந்த பெருமை சுந்தர வேடத்து ஒரு முதல் ஒரு கொண்டு இந்திரஞானம் போல வந்தருளி தன்மை தடுத்து பாலே
சந்திர தீபத்து சாத்திரராயி அந்தரத்திலிந்து வந்தழகமர் பாறையுள் அந்தமிழ் பெருமை அருளுடைய எந்தமையாண்ட பரிசது பகரில் ஓணம் தன்னை ஒருங்குடலருக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கடுக்கடை தன்னை கை கொண்டருளியும் காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடை தாக எழில் பெற அணிந்தும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருடைய தேவ தேவன் திருப்பெயராகவும் அருளிய பெருமை அருள்மழையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வவதிரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி ஏழையில்லை கொளித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் போதல மதனில் புரண்டு விழுந்தளறியும் பாதம் எழிலினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று மொழியோர் பொதுவில் நடனவில் கணிதரு சௌவாய் உமையோடு காணிக்கு ஒரு மொழிதரு மொழியோர் பொக்கினி தருளினன் மொழிதரு கையிலை உயர்கிறவோனே காவாய் கரத்திலே போற்றி மாணிக்க வாசர்மலர்கள் சிற்றம்பலம் ஆனந்த மாலை தில்லையில் அருளியது சிவ அனுபவ விருப்பம் தன் பிற்போக்கு நிலையை கூறுதல். மின்னேரணைய பூங்கரகள் பழைய தோலின் பாவை கூட்டாட்டாய் சுழல்
பின்னே பயன் என்னே கொடுமா நரக தழுந்தாமே தாத்தா சொல்லும் கொடுமையே நல்வாய் நில்லார் ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாராய் முளையை தருவானே தாரால் ஒளிந்தார் சவலையாய் நாயே கழிந்து போனேனோ நம்பினி தானல் உதியே தாயே எழுள் காலடைந்தேன் தயானி என்பார் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியே கிடவே அமையோவே என்ன விடில் என்னை அன்றே என்பாரோதான் சாவாரெல்லாம் என்னவோ தக்க ஆறுநாரோ தேவே தில்லை நடமாடி தேனினி தான் பேச்சாயே நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பேச்ச ஏற்றும் பெருந்துரையாய் அறிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே செய்ய அறிய பரந்தோவி செய்வதொன்று அறியேனே சாவாய்க்கணத்திலே போற்றி கைலே மலையானே போற்றி மாணிக்கவாத மரணிகள் திருச்சிற்றம்பலம். கொடி இருந்து குளிர்ந்து கொண்டிருக்கிற மெய்யன்பர்களே, காலையிலிருந்து இது நேரம் வரை திருவாசகம் முற்றவர் ஞான பெருவேளியிலே பங்கு பெற்று பாடி மகிழ்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் கூட சொல்லக்கூடாது. பாடி பரவி பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்று போற்றி இந்த தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியினுடைய திரு முன்பு பாடி பயன்பெற்று இருக்கிறோம். இப்போது நம்முடைய வணக்கத்திற்குரிய பூஜை ஸ்ரீ சுவாமி விமானந்த அவர்கள் நமக்கு ஆசிரியரை வழங்கி நம்மை பயன்பெற செய்கிறார். ஆதிகுருவினுடைய அருளால் பூஜை ஸ்ரீ சுவாமிகளுடைய பெரும் கருணையோடு அவருடைய திட்டப்படி இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. வேதாந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சுவாமிஜி அவர்கள் இந்த ஆசிரமத்தை தொடங்கினார்கள். வேதாந்த தத்துவத்திற்கு முதல் குருவாக, ஆதி குருவாக, ஆதி பகவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவங்களில் தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தை மையமாக கொண்டு இந்த வித்யாபீடத்தை பிறகு ஏற்படுத்தினார்கள். நம்முடைய பாரத பண்பாடு ஆதி காலத்திலிருந்து பார்த்தோம்னா சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும் கலந்ததாக தான் இருக்குது. ரெண்டும் அனாதியான மொழிகளாக இருக்கின்றன. வேதங்கள் 4 என்று இருந்தாலும் அவைகளுக்கு என்று ஒரு மொழி இருந்தாலும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் கொண்டதாக தமிழ்லையும் தமிழ் வேதங்களை நம்ம பார்க்கிறோம். திருமந்திரம், திருக்குறள், இப்படி அநேக நூல்கள் ஆதி காலத்தில் இருந்து வந்திருக்கின்றன. மொழி வேறு வேறாக பல்வேறு மொழிகள் நம்ம பாரத தேசத்தில் பேசப்பட்டாலும்
எல்லா மொழிகளுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக ஒரே கருத்து தான் இருந்திருக்கு. நம்முடைய பண்பாடு ஒன்றாகத்தான் இருந்திருக்கு, அதில் வேறுபாடு இல்லை. மிக பரந்த பெரிய தேசமாக இருந்ததுனால அந்தந்த தேசத்துக்கான பழக்கங்கள் என்று வேறுபட்டு இருந்தாலும் அடிப்படையான கலாச்சாரம், தெய்வ வழிபாடு, நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் இதெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தமிழ் இலக்கியங்களில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று அது இருக்கு. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் இது வேற வேற என்று உள்நோக்கத்துக்காக அவர்கள் பிரித்து பிரச்சாரம் செய்தாலும் ஆரிய திராவிட பேதம், வடமொழி தென்மொழி அதெல்லாம் அப்படின்னுலாம் அவர்கள் சுயநலத்துக்காக அதை செய்து கொண்டிருந்தாலும் உண்மை அப்படி இல்லை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிவ வழிபாடு, சைவ வழிபாடு, சைவ மதம் இருக்குது, வைஷ்ணவ மதம் இருக்குது. பாரத தேசம் முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்கவே இந்த 2 மதங்களும் இருந்திருக்கு. அதுக்கு எவ்வளவோ வரலாற்று தொல்லியல் ஆதாரங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் யுக மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம், பல்வேறு காரணங்களால் அவைகள் பிரிந்து போனாலும் நம்ம பாரத தேசம் இன்னும் ஒரே அடிப்படையாக கொண்டாதான் இருக்குது. அப்படி நம்முடைய பண்பாட்டில் 3 விஷயங்கள் பிரதானமாக இருக்குது. ஒன்று அறம் என்ற தர்மம், இன்னொன்று பக்தி, அதற்கு மேலே ஞானம். வேதமே இந்த 3 விஷயம் சொல்வதாகத்தான் இருக்குது. தர்மம், பக்திங்கிற உபாசனை, பிறகு ஞானம். வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம்ங்கிறது தர்மம் பக்தி என்பதை விரிவாக அதற்கான மார்க்கங்களை எல்லாம், அதற்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. வேதாந்தம்ங்கிற ஞான பகுதி தத்துவ விஷயங்களை சொல்லுது. நம்முடைய எல்லா நூல்கள்லேயுமே இவைகள் தான் பிரிவாக இருக்குது. திருக்குறளில் பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் என்று அறம்னு சொல்கிற பொழுது அறத்துலேயே இல்லறம் துறவரம்னு சொல்லிட்டார். துறவரம்ங்கிறது ஞான பாகம், ஞானத்துக்காக சொல்லப்பட்டது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லே பார்த்தோம்னா நீதி இலக்கியங்கள்னு எண்ணற்ற நூல்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள்னு தர்மத்தை சொல்வதற்காகவே எண்ணற்ற நூல்கள். எந்த மொழியிலையும் ஒரு நீதி இலக்கியம் ஒரு பொதுப்பாக சொல்கிற அளவுக்கு நீதி இலக்கியங்கிறது இல்லை. உணவு நீதி இலக்கியங்கள் நமக்கு தர்மங்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஆதாரமாக முதல் படியாக அஸ்திவாரமாக இருக்கு. அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் என்று பார்க்கிறோம். பக்தி இலக்கியங்களும் எண்ணற்றவை இருக்கு. திருமுறைகள், திவ்யோத்தபந்தம், அநேக அடியார்களுடைய அனுபவம், அவர்களுடைய ஞானம், அது எல்லாத்தையும் அழகாக பாடலாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். இந்த தர்மம் பக்தி என்பது அடிப்படையானதாகவும், ஒரு வீடு ஒரு கட்டடம்னு இருந்தால் அதற்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது. அப்புறம் அதை சுவர்கள், சுற்றுச்சுவர்கள், தூண்கள் இருக்குது. அதற்கு மேலே மேற்கூரைங்கிறது இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைங்கிற அமைப்பு, வாழ்க்கைங்கிற கட்டடத்துக்கு பார்த்தோம்னா தர்மங்கிறது அஸ்திவாரமாக இருக்குது. தர்மம் இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது இல்லை. தர்மம் ஒரு அஸ்திவாரம் இல்லைன்னா ஒரு வீடு எப்படி நீடித்து நிலைத்து இருக்க முடியாதோ, அஸ்திவாரம் பலமாக இல்லைன்னா அந்த கட்டடம் நீடித்து இருக்க முடியாது. அது மாதிரி தர்மம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் நீடித்து, எந்த ஒரு கலாச்சாரமுமே நீடித்து இருக்க முடியாது. காலத்தினால் அது சிதைந்து போய்விடும். அதனால நம்ம மதத்துக்கே சனாதன தர்மம்னு பேர் இருக்குது. தர்ம மதம்ங்கிறது பின்னாடி காலப்போக்கில் ஏற்பட்ட பேர் தானே ஒழிய நம்மளுடைய பாரம்பரியமான பெயர், மதத்துக்கான பெயரே தர்மம் என்பது தான். என்றைக்கும் அழியாத நியத்திகளை சொல்கிற தர்மங்கிறது தான் மதத்துக்கு அடிப்படை. பகவத்கீதையிலையும் பகவான் யதா யதாகி
தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதங்கிறார். எப்பொழுது தர்மத்திற்கு ஹானி வருமோ அப்பொழுது நான் அவதாரம் செய்வேன்னு சொல்கிறேன். மதம்ங்கிற வார்த்தையை சொல்லலை, தர்மங்கிறது தான் முக்கியம். அந்த தர்மங்கிறது அஸ்திவாரமாக இருக்குது. அதற்கு மேலே இந்த சுவர்கள் மாதிரி பக்திங்கிற சுவர்கள் தூண்கள் அந்த மாதிரி பக்திங்கிற நடுப்பகுதி இருக்குது. இந்த பக்தியில் தான் நம்ம பாராயணம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களை தொடர்ந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறது, படித்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஈஸ்வர சிவ வழிபாடு சிவ தீட்சை வாங்கி சிவ வழிபாடு பண்ணுறது இல்லை இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு எளிதான ஒன்று. தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு இல்லற தர்மம்னே சொல்லியிருக்கு, அதை கடைபிடிக்கிறது எளிதானது. பக்தி வீட்டிலையே சிவதீட்சை வாங்கி நம்மளே பூஜை பண்ணலாம், அதோட நித்தியமாக ஜபம் பண்ணலாம், இந்த பாராயணம் பண்ணலாம், நம்மளே வீட்டில் தினம் பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கலாம். சேர்ந்து பொதுவாக கூட்டு பிரார்த்தனையாக இந்த மாதிரி அடியார்களுடைய பாடல்களெல்லாம் பாராயணம் பண்ணுறது என்பதெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு எளிமையாக கடைபிடிக்க முடிந்த தர்மம். அதை நம்ம விடாமல் காலகாலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தான் நம்மளுடைய தர்மம் இவ்வளவு தாக்குதல்கள், அந்நிய மதங்களுடைய அந்நிய நாடுகளுடைய தாக்குதல்கள் இருந்தாலும் இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. நம்மளுடைய இந்த பக்தி பலத்தினால தான் இருக்குது. அதற்கு மேலே ஞானம்ங்கிறது வீட்டினுடைய கூரை மாதிரி. கூரை இல்லைன்னா வீடு குட்டி சுவர் தான். அதனால் 4 சுவர் மட்டும் இருக்குது அப்படின்னா மேலே கூரை இல்லைனாக்கா அது குட்டி சுவர் தான், அது முழுமையானதாக ஆகாது. அதனால் ஞானம்ங்கிறது கூரை மாதிரி, வேதாந்தம்ங்கிறது தத்துவ ஞானம்ங்கிறது கூரை மாதிரி. அதே மாதிரி கூரை மட்டும் போதும், எனக்கு அஸ்திவாரம் வேணாம் சோறு வேணாம்னு சொல்ல முடியாது. இந்த ஞானம்ங்கிற கூரை வரணும்னாக்கா அதற்கு அடிப்படை அஸ்திவாரமும் சவரும் இருந்தால் தான் வரும். அதனால் இந்த தர்மம் பக்திங்கிறது இல்லாமல் ஞானம்ங்கிறது பாசிபிள் இல்லை, சாத்தியம் இல்லை. அதே மாதிரி ஞானம்ங்கிறது இல்லாமல் தர்மம் பக்திங்கிறது முழுமை அடையாது. 3ம் சேர்ந்து தான். வீடுங்கிற பொழுது 3ம் இருக்கிறது தானே. எனக்கு ஞானம் வேணாம் தர்மம் பக்தி மட்டும் போதும்னா அது குட்டி சோறு மாதிரி இருக்கும், முழுமையாக இருக்காது. இல்லை எனக்கு தர்மமும் வேணாம் பக்தியும் வேணாம் நான் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஞானமே வராது. அது ஞானத்துக்கான வாய்ப்பு இல்லை. அஸ்திவாரமே போடாமல் சுவரை எழுப்பாமல் வெறும் கூரை போட முடியாது. ஆனால் இது 3ம் சேர்ந்தது தான் நம்முடைய ஆன்மீக சாதனை, நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை. அப்படித்தான் நம்மளுடைய பெரியோர்கள் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். இல்லை நம்முடைய வாழ்க்கை லட்சியங்கள் அறம்பொருள் இன்பம் என்றும் அதற்கு மேலே வீடு பேறு என்ற பிறவாத நிலையை அடைதல் என்பது அதான் நம்மளுடைய இறுதி லட்சியம். அதற்கு இந்த தர்மமும் பக்தி மார்க்கமும் நமக்கு உறுதுணையாக இருக்குது. ஞானம் அது வர்ற காலத்தில் தானாக வரும், இறைவனுடைய அருளால். எப்போ குரு நமக்கு இறைவனுடைய அருளால் இறைவனே குரு ரூபமாக வருவார், அல்லது குரு எங்கே இருக்கிறார்னு வழிகாட்டுவார், அது ஞானம் வரும். நம்ம அதை தேடி போக வேண்டியதில்லை. தர்மத்தையும் பக்தியும் சரியாக கடைபிடித்த ஞானமானது, ஞானத்திற்கு தேவையான குரு முதலானவர்கள் நமக்கு வந்தடைவார்கள், நமக்கு அது கிடைக்கும். அதனால் நம்முடைய சுவாமிகள் ஞானம் என்ற வேதாந்த சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதை மையமாக கொண்ட ஆசிரமத்தை தொடங்கினாலும் அதற்கு அடிப்படையான தர்மமும் பக்தியும் மக்களிடத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக பிறகு இந்த தட்சிணாமூர்த்தி சேவா சமிதி, ஆதிகுரு பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி வித்யாபீடம் என்று இந்த வழிபாட்டு ஸ்தலத்தை ஆரம்பித்து இங்கே ஷண்மதங்களையும் ஸ்தாபனம் பண்ணி விநாயகர், சுப்பிரமணியர், சாரதாம்பாள், மகாலட்சுமி, பத்ரிநாராயணர், சூரியநாராயணர் எல்லாம் வைத்து பிரதானமாக ஞானத்தை கொடுக்கின்ற ஆதிகுருவையும் பிரதிஷ்டை பண்ணி நமக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டியிருக்கிறார். வருடந்தோறும் இந்த திருவாச்சக முற்றோதல், தாயுமானார் பாடல் முற்றோதல், திருக்குறள் அதுவும் முற்றோதல், அறத்துப்பால் பொருட்பால் மற்றும் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்மளும் விடாமல் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஐயா மாதிரி பெரியவர்களுடைய வழிகாட்டுதலில் அது சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கு. சாமிஜி இருக்கிற பொழுதே ஐயா மேலே ரொம்ப பேரன்பு கொண்டு இருந்தார்கள், ஐயாவும் சாமிஜி மேலே ரொம்ப பேரன்பு கொண்டு இருந்தார்கள். தொடர்ந்து வருடந்தோறும் வந்திருந்து இந்த முற்றோதலை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு
இந்த மடத்தினுடைய இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமி சமானந்தர் அவர்கள் தான் முன்னிலை அப்படின்னு போட்டிருக்கோம். சாமி தான் இருக்கணும். இந்த முருக பக்தர் மாநாடு என்று நமக்கு தெரியும் மதுரையில் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அதற்கு சாமி போக வேண்டிய தேவை இருந்ததுனால சாமிஜி அங்கே போயிட்டாங்க. அது நம்மளுடைய தர்மத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கின்ற முருக பக்தர் மாநாடு நம்ம இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைகிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. நமக்கு அரசியல் நோக்கம் இல்லைனாலும் நம்ம தர்மம் காக்கப்படணும்னா நம்ம அரசியல் பக்கமும் கொஞ்சம் போக வேண்டி இருக்குது, வேற இல்லை. அதனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் எதுக்குன்னா, இப்போ அரசியல்வாதிகள் அரசியலை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் நாம் அந்த பக்கம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் ஆன்மீகத்தையும் வைத்து கொண்டு அதை பயன்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு சாதகமாக ஆன்மீகத்தை அவர்கள் திரிக்கிறார்கள். அப்படிங்கிற பொழுது நாம் நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் சாமிஜியும் நிறைய இந்த மாதிரி சில விஷயங்களில் யூடியூப்லலாம் நிறைய பதில் சொல்லக்கூட ஆரம்பித்தாங்க அரசியல் விஷயங்களுக்கெல்லாம். ஏன்னா பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். அப்போ அதற்கு ஒரு பிரமாணமாக ஆதாரமாக தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய தேவையானது இருக்குது. அதனால் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு வேறு உள்நோக்கம் இல்லை, ஆனால் நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது நாம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிகள் அடுத்தடுத்து இந்த தேசம் இதே சுபிக்ஷத்தோடு இருக்கணும்னாக்கா இந்த தர்மமானது இருக்கணும். இன்றைக்கு உலக அளவில் பார்க்குறோம், பல நாடுகளுக்குள்ள யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் பெரிய அளவில் யுத்தம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, வரக்கூடாது. ஆனால் அப்படித்தான் உலக அரசியல் பார்த்தோம்னா அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. யாரும் சமாதானமாக அமைதியாக போவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர்களுடைய மதம் மற்ற தர்ம விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. உலகம் முழுக்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்லக்கூடிய அந்த பரந்த சிந்தனை, பரந்த மனசு முழுமையாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இறைவன்கிற ஒரு பேருடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கங்கள், ஓர் உயிர் அப்படிங்கிற அந்த ஓர் உயிர் சிந்தனை அப்படிங்கிறது மற்ற மதங்களில் இல்லை. நம்ம தர்மத்தில் நம்ம மதத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம மதம் இருக்கிற வரைக்கும் தான் உலகம் அமைதியாக இருக்கும். அதனால் உலகமே அமைதியாக இருக்கணும்னா நம்ம மதம் காப்பாற்றப்படணும். அதனால் நாம் நம்மளுடைய மதத்தை காப்பாற்றுற கடமை மட்டுமில்லை, உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய கடமை இந்துக்களாகிய நமக்கு இருக்குது. நம்ம மதத்தை காப்பாற்றுவதன் மூலம் நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மற்ற விஷயங்களால் நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் எங்கெங்கேயோ மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள். கல்வி முறை மற்ற சமூக அரசியல் விஷயங்கள்லாம் எங்கெங்கேயோ அவர்களை திசை திருப்புது. இப்போ அவர்கள் அமைதியாக சந்தோஷமாக ஒரு நிறைவாக நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நம்மளுடைய தர்மம் அவர்களுக்கு தெரிய வேண்டியதும் அதை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு இந்துக்களாகிய நாம் ஒன்றிணைந்து நம்மளுடைய தர்மத்துக்காக நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். எங்கே தேவை இருக்கோ அங்கே நம்ம பேசணும், போராடணும். அதெல்லாம் ஒரு தேவை இருக்குங்கிறத புரிந்து கொள்வோம். நம்மளுடைய பாரத தேசம், பாரத பண்பாடு, நம்மளுடைய மதம் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் நலமாக வாழ வேண்டும், உலகம் முழுக்க அமைதி ஓங்க வேண்டும் என்று ஆதிகுருவை பிரார்த்தித்து கொண்டு நம்ம இந்த திருவாச்சகம் முற்றோதலுடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். மேற்கொண்டு சுவாமிஜியுடைய அனுகிரகம், ஆதிகுருவினுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அறிவோம். அமர்ந்து நான் மறை ஆறு அங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் அவர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்ல வைத்த நினையாமல் நினைத்து பவத்தொடக்கை வெல்வான். தேசகத்தில் இருக்கின்ற செல்லும் முதே மாணிக்க வாசகனே, ஆனந்த வடிவான மாதவனே, ஆசகன்ற நீ திருவாய் மலர்ந்த
தமிழ் மாமறையின் ஆசகன்ற அனுபவம் நான் அனுபவிக்க எனக்கு அருளுதியே. வணக்கத்திற்குரிய தவத்திரு சுவாமிகள் அவர்கள் அப்புறமா பூரணானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய திருவாசக முற்றோதல் ஞான பெரு வேள்வியிலே நிறைவு செய்கிற போது வந்து இருந்து நல்லாசி வழங்கி நம்மை பயன்பெறச் செய்திருக்கிறார். நாம் காலையிலிருந்து இந்த மாலை நகரை திருவாசக முற்றோதல் ஞான பெரு வேள்வி ஓங்காரானந்த சுவாமிகள் அவர்கள் அற்புதமாக இருந்து நடத்துவார். சமானந்தா சமானந்தா அவர்கள் ஆண்டுதோறும் நடத்தினார். மறுபடியாக அந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே அவர் சென்று போயிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக இன்றைக்கு நமக்கு ரொம்ப அற்புதமாக நம்மோடையே இருந்து பூரணானந்த மகாராஜ சுவாமி அற்புதமாக நடத்தி நமக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறார். அதற்கு உச்ச துணையாக இதுக்கு கருவியாக பயன்படுத்துவது நம்ம அருமை சகோதரர் சுரேஷ். சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பறைத்துறை மேவிய பரனே போற்றி. சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. பதியம் தில்லையில் அருளியது அனுபவ வழி அறியாமை திருவரின் சிறப்பை போற்றி வியப்பது. முக்தினரே அறியாத பந்தமறுத்து
மறுத்து அந்த மையிலே திரிவேனே மும்மை மனம் அறிவித்து முதலாக முதலந்த நம்மை போராடி நாசியை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளினவாறு ஆறுவாரச்சோடே நம்மையனோ போராடி நாசியை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளினவாறு ஏகம்பத்துறையந்தாய் போற்றி அவன் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி பள்ளி மேவிய சிவனே போற்றி தமிழ்நாடுடைய மண்ணே போற்றி செய்யாய் போற்றி மாணிக்கவாசர் மரடிகள் போற்றி சிற்றம்பலம் இல்லையம்பலம் स्वामी की तिरुमलनडिगल पोट्री